அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை நிறை வாழ்வை தரும்படியாக அழைக்கிறார். முதல் வாசகத்தின் வழியாக நாம் முறுமுறுக்க வேண்டாம், அப்பொழுது நாம் நிறைவாழ்வை தர முடியாது. திருப்பாடல் வழியாக கடினமான இருதயங்களை கொண்டிருக்க வேண்டாம், அதனாலே நாம் நிறைவாழ்வை தர முடியாது என்கிற காரியத்தையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக அவர் அன்பை பொழிந்திருக்கிறதினாலே நாம் நிறைவாழ்வை பிறருக்கு தர வேண்டும் என்கிறதையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக நிறைவாழ்வின் நீர் தாகம் நம்மிடத்திலே இருக்கிறது என்கிற காரியங்களை உணர்த்தி ஆண்டவர் நமக்கு இந்த வார வாசகங்களை தந்திருக்கிறார். முதல் வாசகத்திலே நாம் இஸ்ராயேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போகிற வழியிலே மோசேக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் முறுமுறுக்கிற நிகழ்வை பார்க்கிறோம். அவர்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதீம் பாளையத்திற்கு கடந்து போகிறார்கள். அங்கே அவர்கள் பாளையம் அமைத்துக் கொள்ளுகிறார்கள். சீன் போராட்ட காலம், ரபிதீம் நிறைவை தருகிற செழிப்பை தருகிற இடம். ஆண்டவர் நம்மை குறைவுள்ள பகுதிகளில் இருந்து நிறைவான செழிப்பான பகுதிக்கு அழைத்து செல்லுகிறார் என்கிற முதலாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மோசேயினிடத்திலே எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர்கள் என்று முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு காலமும் எக்காலத்திலும் நம்மை அவர் முடிக்கிறதற்காக, நம்மை அழிக்கிறதற்கான தீர்மானங்கள் அவரிடத்தில் இல்லவே இல்லை. அவர் நம்மை உண்டாக்கினதே நம்மை வாழ்விக்கும்படியாகத்தான் என்கிற காரியத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஒரு காலம் சாகடிக்கிறதற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நம்மை தள்ளி கொண்டு போகிறதில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாகத்தான் அங்கே பாறையை அடித்து பாறைக்குள் இருந்து நீர் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் பாறைகள் போல கடினமாக தோன்றினாலும், ஒன்றுக்கும் வழியில்லை என்ற நிலையில் இருந்தாலும், அவைகளின் ஊடாகத்தான் நாம் நம்முடைய நிறைவை தருகிற நீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அதனாலே மாசாவாகவும் மெரிபாகவும் நாம் இருக்கக்கூடாது. மாசா என்றால் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாகவும், மெரிபா என்றால் ஆண்டவரை சோதித்தருகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் உரைக்கிறார். நாம் ஆண்டவரை சோதிக்கலாகாது. நாம் சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சோதித்துக் கொள்ளலாம். ஆண்டவரை நன்மை செய்கிறதற்காகத்தான் இந்த காரியங்கள் நமக்கு வருகிறதா என்று எக்காலத்திலும் சோதித்தறிய முடியாது. ஏனெனில் ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்துகிறதற்காக, நம் மூலமாக இந்த உலகிற்கு நிறைவை தருகிறதற்காகத்தான் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற காரியத்தை முதல் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். திருப்பாடல் வழியாக உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரை பாடுகிற பொழுது, அவரை போற்றுகிற பொழுது, அவரை புகழ்கிற பொழுது, அவரை குறித்து நாம் ஆர்ப்பரிக்கிற பொழுது நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகாது. ஏனெனில் ஆண்டவர் நம்மை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், மேன்மையில் நடத்துகிறார், உன்னதத்தின் வழியில் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை பாடி போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற பொழுது நம்முடைய இதயம் கடினப்படாதிருக்கும். அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய மந்தைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அதனாலே நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டிய அவசியம் இராது என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் கடினப்படாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிற நிறைவை இந்த உலகத்திற்கு நாம் தர வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அப்பொழுது லகுவாக மாறும்.
நம்முடைய இருதயம் லகுவாக மாறுகிற பொழுது, நாம் அவரை போற்றி பாடி புகழ்ந்து ஆர்ப்பரிக்கிற பொழுது, நாம் அவராலே ஏற்படுத்தப்பட்ட மந்தை அவர் நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் உணர்கிற பொழுது, நம்முடைய இருதயம் கடினப்படாமல் லகுவாகி நிறைவை தருகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறும் என்கிறதனை நாம் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே முறுமுறுக்காமல் நம்முடைய இருதயம் கடினப்படாமலும் இருக்கிற பொழுது, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற நிறைவை இந்த உலகத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கும் நாம் தர முடியும் என்கிற காரியத்தை நாம் முதல் 2 வாசகங்கள் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம். 2வது வாசகத்தின் வழியாக பவுல் ரோமையருக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: நாம் கடவுளோடு நல்லுறவு கொண்டிருக்கிறோம். இந்த நல்லுறவு கிறிஸ்து மேலுள்ள நம்பிக்கையினாலே உண்டாய் இருக்கிறது. இந்த அருள்நிலை நாம் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் உண்டாயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடவுள் எப்பொழுதும் நம்மோடு நல்லுறவில் தான் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் நல்லுறவாய் இருக்கிறோமா என்கிறதே இங்கே கேள்விக்குரிய காரியமாய் இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு வாழ வேண்டிய முறையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அந்த வாழ்வின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்கிற பொழுது, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவை போன்ற வாழ்வு வாழுகிற பொழுது, ஆண்டவர் நம்மிடத்திலே நல்லுறவு கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நாம் இருக்கிற பொழுது, கடவுளுடைய மாட்சியில் நாம் பங்கு கொள்ளுகிறோம் என்கிறதே நம்முடைய எதிர்நோக்கு நம்பிக்கையாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பின பொழுது ஒரு நோக்கத்தோடு இல்லாமல் அனுப்புகிறதில்லை. அவர் நம்மிலே ஒரு நோக்கம் வைத்து ஒரு காரியத்தோடு அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அதனாலே அவர் நம்மிடத்திலே நல்ல உறவு கொண்டிருந்ததால் மாத்திரம்தான் அவர் நம்மை இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்க அனுமதித்திருக்கிறார். மானிடராய் பிறப்பது அரிது என்று பழமொழிகள் பல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் முதலாவதாய் உணரக்கூடிய முதன்மையான காரியம், ஆண்டவர் நம்மிலே நல்லுறவு கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே நல்லுறவு கொண்டிருக்கிறோம். இந்த நல்லுறவு நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையினாலே உண்டாகிறது. இந்த நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு உண்டாயிற்று. இந்த நம்பிக்கையினாலே நாம் கடவுளோடு அவருடைய மாட்சியில் பங்கு வருகிறோம். இந்த மாட்சியின் பங்கு தூய ஆவியின் வழியாக தரப்படுகிறது. சரீரத்தினால் தரப்படுகிறது இல்லை, மாமிசத்தினால் தரப்படுகிறது இல்லை, இந்த உலகத்தின் காரியங்களிலே அவை தரப்படுகிறது இல்லை. ஆவியிலே ஆண்டவரை உணர்கிறவன் அதனை புரிந்து கொள்கிறான். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? நல்லவன் ஒருவனுக்காக உயிரை ஒருவன் கொடுக்கவே தயங்கி இருக்கிற காலத்திலே, நேர்மையாளன் ஒருவனுக்காக ஒருவன் உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் யோசித்திருக்கிற காலத்திலே, ஆண்டவராகிய இயேசு பாவிகளுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம். அவர் நல்லவர்களுக்காக உயிரை தரவில்லை, பாவிகளுக்காக அவர் அனுப்பப்பட்டார். பாவம் செய்தவர்களை விடுதலை செய்யும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் கிறிஸ்துவாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்காக அவர்கள் உனக்கு நன்மை செய்கிறார்கள், பிறருக்கு நன்மை செய்கிறார்கள் என்பதற்காக நீ உன்னுடைய வாழ்வின் நேரங்களை செலவழிக்க வேண்டாம். அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்கிறத நீ நன்றாய் அறிந்து அவர்களுக்காக உன்னுடைய வாழ்வின் பொழுதுகளை கொடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீ நிறைவை தருகிறாய். அப்படி நீ அன்பை அவரிடத்திலே காண்பிக்கிறாய். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு அன்பை தந்திருக்கிறார். நம்மை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பின பொழுது அன்பின் நிமித்தமாக அனுப்பி இருக்கிறார். அன்பின் நிமித்தமாக அனுப்பின அவர் நாம் நல்லவர்கள் யோக்கியர்கள் என்கிறதற்காக அவர் நம்மை அனுப்பவில்லை. நாம் குறைவுபட்ட நிலையில் இருந்திருக்கிறோம். அதனாலே நம்முடைய குறைவான வாழ்வை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை அவருடைய ஆவியை தந்து அனுப்பியிருக்கிறார். நாம் ஆகவே அந்த நிறைவை அவர் நமக்கு தந்திருக்கிற நிறைவை நிறைவில்லாத ஜனங்களோடு, குறையாயிருக்கிற ஜனங்களோடு, பாவிகளோடு நாம் தர வேண்டும். குறிப்பாக இந்த நோன்பின் காலத்திலே, தவக்காலத்திலே நாம் தர வேண்டும்.
என்கிற காரியத்தை நாம் 2வது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தியின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? நீளமான வாசகம் என்று சொல்லுகிறார்கள். நிகழ்வை மிகச் சுருங்க சொல்லுகிறேன். சமாரியா என்ற ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு ஆண்டவர் செல்லுகிறார். சிக்கார் என்ற இடத்திலே அவர் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். சிக்கார் என்றால் தாகம் தணிக்கிற இடம். ஒதுக்கப்பட்ட இடங்களிலே தாகம் தணிக்கப்படும் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் ஒதுக்கி வைத்திருக்கும் அந்த இடத்திலும் ஆண்டவர் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பார். அந்த பெண்ணுடனே ஆண்டவருக்கு உண்டான சம்பாஷணையில் 1-2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறது, அவரிடத்திலே நிறைவை கொடுக்கிற தண்ணீர் இருக்கிறது. இந்த உலகம் தருகிற தண்ணீர் இல்லை. இந்த உலகம் கொடாத இறைவனிடத்தில் இருந்து வருகிற தாகம் தீர்க்கிற நிறைவாழ்வை தருகிற தண்ணீர் அவரிடத்திலே இருக்கிறது. அது ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. அந்த நிறைவை தருகிற தண்ணீர், கடவுளின் கொடையாக தரப்பட்ட தண்ணீர் நிறைவாழ்வை தருகிறதாய் இருக்கிறது. நிறைவாழ்வு என்பது ஆண்டவர் எதற்காக உன்னையும் என்னையும் ஏற்படுத்தி இருந்தாரோ அதன்படி வாழ்வதுதான் நிறைவாழ்வு. அப்படி என்றால் எது உண்மை என்று உனக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, எது உண்மை என்று நான் உணர்கிறேனோ, எது உண்மை என்று நீ உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணர்கிறாயோ, அந்த உண்மையின்படி நடக்கிறது தான் கடவுளின் வழிபாடு, இறை வழிபாடு என்று ஆண்டவர் அந்த பெண்ணிடத்திலே உரைக்கிறதை பார்க்கிறோம். பெண் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற பொழுது, நீங்கள் அங்கே வழிபடுகிறீர்கள், எருசலேமிலே வழிபடுகிறீர்கள், நாங்கள் இங்கே வழிபடுகிறோம், இது மூதாதையரின் வழி என்று அவள் உரைக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறது, உண்மையாய் ஆண்டவரை வழிபடுகிறவன் உண்மையில் ஆண்டவரை வழிபடுகிறான். உண்மையின் இயல்புக்கு ஏற்ப ஆண்டவரை வழிபடுகிறான். அப்படி என்றால் எவன் உண்மையாய் இருக்கிறானோ, எவன் சத்தியத்திலே நடக்கிறானோ, எவன் சத்தியத்திலே நடக்க முயற்சிக்கிறானோ அவன் உண்மையின் வழியில் நடக்கிறான். அவன் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறான். அவன் நிலையான உண்மையான சத்தியமான இறை வழிபாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறான். அவன் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறதினாலே அவனிடத்திலே தாகம் உண்டாயிராது. அவன் நிறைவாழ்வை அளிக்கிறதினாலே அவன் ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அப்படித்தான் அவன் நிறைவை அடுத்தவர்களுக்கு தருகிறான். நீ சத்தியத்தில் நடக்கிற பொழுது, உண்மையாய் இருக்கிற பொழுது, கடவுளின் கொடையாகிய உண்மையில் நீ நிலைத்திருக்கிற பொழுது நீ ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறாய். நான் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன். உண்மையில் வாழ்கிற பொழுது ஆண்டவருக்கு வாழ்கிறோம். ஆண்டவருடைய நிறை வாழ்வை நாம் செயல்படுத்துகிறோம். ஆண்டவருடைய திருவுளத்தை செயல்படுத்துகிறோம். இப்படித்தான் நாம் நம்ம அடுத்திருக்கிற ஜனங்களுக்கு நிறை வாழ்வை தருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாய் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏக்கம் கொண்டிருக்கிற நிறை வாழ்வை நாம் ஜனங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார். நாம் முணுமுணுக்காமல் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற வழியிலே நாம் கடந்து போக வேண்டும். போகிற வழிகளிலே வருகிற இடர்பாடுகளில் அவரை சோதிக்காமல், அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைத்தனங்களுக்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற மனநிலையில் நாம் கடந்து போக வேண்டும். எக்காரணத்தை முன்றும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தலாகாது, கடினப்படுத்தாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பாடி புகழ்ந்து போற்றி அவரை குறித்து ஆர்ப்பரித்து, அவர் நம்முடைய மெய்ப்பர், நாம் அவருடைய மந்தைகள் என்கிற அறிவை நாம் கொண்டிருக்கிற பொழுது நாம் ஜனங்களுக்கு நிறைவை தருகிறோம். கடினப்படாமல் நம்முடைய இருதயம் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே நல்லுறவு கொண்டு நமக்கு கடவுளின் கொடையாய் அவருடைய அன்பை தூய ஆவியின் வழியாக தந்திருக்கிறார். அவர் நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுதே நமக்கு மீட்பை அளித்திருக்கிறது போல நாமும் நம்மிடத்திலே காணப்படுகிற குறைபட்ட ஜனங்களிடத்திலே, குறைவான ஜனங்களிடத்திலே அன்பை பொழிந்து, ஆண்டவர் பொழிந்தது போல அன்பை பொழிந்து நாம் அவர்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிற அன்பை நாம் ஜனங்களுக்கு நிறை
நிறைவாய் தர வேண்டும். அப்படி ஆண்டவருடைய திருவிழத்தை நாம் செய்கிற பொழுது, அவருடைய திருவிழமாகிய சத்தியத்திலே உண்மையிலே நடக்கிற பொழுது, ஆண்டவரை நாம் சத்தியத்தில் உண்மையில் ஆவியில் இறை வழிபாடு செய்கிறோம், ஆண்டவரை வழிபடுகிறோம். அப்படி வழிபடுகிறதினாலே ஆண்டவருக்கு உரிய ஊழியக்காரர்களாய் நாம் மாறுகிறோம். அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுகிறோம். நம்முடைய உழைப்பு, ஆண்டவருக்கு நாம் செய்கிற உழைப்பு ஒரு காலம் வீணாய் போகிறதில்லை. அதை நம்மை அடுத்து வருகிற ஜனங்கள் பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள். நாம் நிறைவை தருகிறதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நிறை வாழ்வை நோக்கி ஜனங்களை நடத்த வேண்டி இருக்கிறது. ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவை, நல்ல நாளுக்கும் மேன்மையுள்ள வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாசிக்க கேட்ட வாசகங்களின்படி ஆண்டவரே, நாங்கள் எக்காலத்திலும் முறுமுறுக்காதபடிக்கு, உம்மை சோதிக்காதபடிக்கு இருக்கிற வாழ்க்கை நிறங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. எக்காலத்திலும் எச்சூழ்நிலையிலும் எங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு போகாமல் உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து, நீர் எங்களுக்கு மெய்ப்பராய் இருந்து எங்களை நடப்பிக்கிறீர் என்கிற ஞானத்தை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செவிமெடுத்திருக்கிற பிள்ளைகளாய் தேவரே எங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி ஆண்டவரே. நீர் நாங்கள் பாவிகளாய் இருந்த பொழுதும் எங்களுக்கு அன்பை பொழிந்து, ஜனங்களிடத்திலே உம்மிடத்திலே நல்லுறவை கொண்டு ஜனங்களுக்கு அன்பை பழிகிறவர்களாய் நீர் இந்த நாளிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருவிழத்தை அறிந்து உண்மையாய் நடந்து உண்மையிலே உம்மை வழிபட்டு சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவர்களாய், மீட்பை கொடுக்கிறவர்களாய், விடுதலையை காண்பிக்கிற பிள்ளைகளாய் தேவரீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொண்டிருக்கிறோம். தேவரீர் பாதுகாத்து வருகிறீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.